கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய 2 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அதாவது இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் மனித உருவிலே இந்த பூமிக்கு வருவாரு. அவர் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றார். இப்ப நம்முடைய காலத்துல இயேசு கிறிஸ்து வந்துட்டார். நமக்காக மரித்து, நமக்காக உயிர் தெழுந்து, நமக்காக பிதாவினோட வலது பாரிசத்துல வீற்றிருந்து நமக்காக அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பரிந்து பேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நமக்காகவே அவர் வந்தாரு, நமக்காகவே அடிக்கப்பட்டாரு, நமக்காகவே உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற அந்த உணர்வை இந்த இம்மானுவேலர் நமக்கு அனுதினமும் காட்டிட்டு இருக்காரு. இப்ப அவர் வர்றதுக்கு முன்னாலேயே இங்க சில விஷயங்கள் உரைக்கப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அவருக்கு எப்பொழுதுமே என்ன பிடிக்கும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுகிறவர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல தான் படைத்து அனுப்பி இருக்கிற இந்த மக்கள் அவர் மீது பயம் கொண்டு அவருக்கு மேல ஒரு மரியாதை வைக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கும். அவர் என்ன பண்ணுவாராமா, அவரு தான் தோன்றித்தனமா எதையும் செய்ய மாட்டார். அதாவது பார்த்துட்டா கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். அவர் கண்ணுல ஒண்ணு பாக்குறாருன்னு வைங்களேன், உடனே டேய் நீ அவ்வளவுதான், நீ போயிரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பையன் ஒரு தப்பு பண்றத பாத்துறோம்னு வச்சுங்களேன், அந்த தப்பு நடந்த இடத்துல ஒரு பையன் இருக்கிறத பாக்குறோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்குது, இவன் நின்றுகிட்டு இருந்தான், அதனால இவன் தான் அந்த தப்பு பண்ணிருப்பான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அல்லது யாராவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த இடத்துல இவர் நின்றுகிட்டு இருந்தாரு அப்படிங்கிற, அப்படியா அப்ப இவன் தான் அதுக்கு காரணமா இருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணிருவோம். முடிவு பண்ணிட்டு தீர்ப்பும் சொல்லிடுவோம். இனிமே நீ இந்த பக்கம் வராத, இனிமே எங்க பிள்ளைகளோட பேசாத, எங்க பசங்களோட பேசாத, எங்க வீட்டுக்கு வராத, எங்களோட உறவு வச்சுக்காதன்னு சொல்லி உடனே ஒரு தீர்ப்பு சொல்லிடுவோம். கண்ணுல பார்த்த உடனே சொல்லிடுவோம், காதுல கேட்ட உடனே சொல்லிடுவோம். அதனாலதான் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வசனத்தை வைத்துத்தான் அந்த பழமொழி உருவாச்சு. என்ன தெரியுமா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய். இந்த பழமொழி உண்டானதுக்கு காரணமான இம்மானுவேலருடைய வார்த்தை இதுதான். இயேசு கிறிஸ்துவை முன்வைத்துத்தான் அந்த பழமொழியவே பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு, கண் காண்கிறபடி நியாயம் தீர்க்க மாட்டாரு, அவர் காதுல கேட்டபடி நியாயம் தீர்க்க மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? தீர விசாரி, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, அங்க விசாரிப்பார். போய் விசாரிச்சு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, யார் என்ன செஞ்சாங்க, ஏன் இந்த ஏழைகள் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தீர்க்கமாய் திட்டமாய் விசாரித்து அறிந்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்யும். யதார்த்தம்னாக்கா உண்மையா, இதுதான் நியாயம், இதை விட்டா வேற நியாயம் கிடையாது அப்படிங்கிற அந்த யதார்த்தம், யாருக்குமே பாரபட்சம் இல்லாம சொல்றதுக்கு பேர் தான் யதார்த்தம். இவன் என் சொந்தக்காரன், இவன் என் மாமன், இவன் என் மச்சனை, அல்லது இவன் என் தம்பி, உறவினர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உறவுக்காரர்களுக்காக வேண்டி நியாயம் பேசாம, அல்லது தன்னுடைய நண்பர்களுக்காக நியாயம் பேசாம, யாரு என்னன்னு பாரபட்சம் இல்லாம யாரிடத்துல நியாயம் இருக்கிறதோ, அவன் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, அல்லது நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, அவன் வஞ்சிக்கப்படாதபடிக்கு திட்டமாய் விசாரித்து யதார்த்தத்தின்படி நியாயம் தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தன்னுடைய வார்த்தையினால, இந்த இம்மானுவேலர் என்கிற இந்த வார்த்தையினால அடித்துனா திருத்தி. இந்த இடத்துல அடித்துங்கிற வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? திருத்தி. அதாவது பூமியில வாழ்கிற மக்களை தன்னுடைய வார்த்தையினாலே, வாயின் வார்த்தையினாலே திருத்தி தன் வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரி.
தன்னோட வாயின் சுவாசத்தினால் அப்படின்னா தன்னுடைய வார்த்தையினால். நம்ம காத்து இருந்தா தான் நம்முடைய வாயில வார்த்தை வரும். சுவாசம் இருந்தா தான் வாயில வார்த்தை வரும். இந்த வார்த்தையின்படி துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஏன்னா இந்த துன்மார்க்கன் தான் அந்த ஏழைகளுக்கும் அந்த எளியவர்களுக்கும் அநியாயம் செஞ்சவன். இவன் தான் மறைஞ்சிட்டான், தப்ப பண்ணிட்டு ஓடிட்டான். ஆனா அங்க தப்பு பண்ணல ஒருத்தன், அவனை பாக்குறாங்க, அவனை பத்தி சொல்றாங்க. அப்ப திட்டமாய் விசாரித்து தீர்க்கமாய் அறிந்து யார் அந்த தவறை செய்தார்களோ அவர்களுக்கு சரியானபடி தீர்ப்பு சொல்லுகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தையிலிருந்து உருவான ஒரு பழமொழி. அன்பானவர்களை எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நாமும் கூட இன்றைய காலகட்டத்துல பார்த்துட்டா உடனே நியாய தீர்ப்பு பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா உடனே அதை நாம முடிவு பண்ணிடக்கூடாது. தீரமாய் விசாரிக்கணும், திட்டமாய் விசாரிக்கணும், தீர்க்கமா விசாரிக்கணும். விசாரிச்சு ஒருவேளை நம்முடைய சொந்த சகோதரன் இடத்துல தவறு இருக்குமானால் அவன் செஞ்சது தப்புங்கிறத அங்க உணர்த்தி காட்டணும். அல்லது நம்முடைய உறவினரோ, நம்முடைய நெருக்கமானவர்களோ, மனைவியோ, அல்லது நம்முடைய மகனோ யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, தப்பு நம்மிடத்தில் இருக்குமானால் அந்த தப்பை உண்மையாய் உணர்ந்து அறிவித்து அதனால் யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களோடு ஒப்புரவாகணும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். இதை செய்கிறதைத்தான் அவர் விரும்புகிறார். யார் அதை செய்வாங்க தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிறோம். அதனாலதான் மேல ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க. விசாரிக்காம ஒரு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. ஏழையாகட்டும், எளியவர்களாகட்டும், மற்றவர்களாகட்டும், யாரா இருந்தாலும் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். அன்பானவர்களே, அருமையான பழமொழியை பெரியவர்கள் முன்னோர்கள் இந்த வேதத்தின் வார்த்தையிலிருந்து கண்டுபிடித்தார். அதை பாருங்க, இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. எதையும் பார்வையின்படி தீர்ப்பு சொல்லிடாதீங்க, கேட்டதன்படி தீர்ப்பு சொல்லிடாதீங்க, திட்டமாய் விசாரிங்க. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராமா, நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். நீதியும் நியாயமும் தான் அவர் உடம்புல அணிந்திருக்கிற அந்த உடைய பாத்தீங்கன்னா நீதியையும் நியாயத்தையும் தான் உடையாவே அணிஞ்சிருப்பார். அப்ப நம்மையும் கூட அப்படியாக நீதியையும் நியாயத்தையும் உடையாக அணிந்து கொள்ள சொல்லுகிறார். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, கடவுளுக்கு பயப்படுறோம். இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம ஒரு மனித நேயத்தோடு மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிற போது, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறப்போ, கடவுள் பயம் மேலோங்கி நிற்கிறப்போ, நாம கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். அவருக்கு உகந்த வாசனையாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி, பார்வையின்படி தீர்ப்பு சொல்லாதீர்கள், கேள்விப்பட்டதன்படி தீர்ப்பு சொல்லாதீர்கள், திட்டமாய் விசாரித்து தீர்ப்பு சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் இயேசு கிறிஸ்துவிற்கு உகந்த வாசனை. நீங்கள் உகந்த வாசனையாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. கர்த்தருக்கு பயப்படுதல் உமக்கு உகந்த வாசனை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆண்டவரே. அதுபோல நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்திருக்கிற வழியிலே நாங்கள் பயணித்து உமக்கு பயந்தவர்களா இந்த உலகத்துல வாழ நீங்க கிருபை பாராட்டு. பார்வையின்படி தீர்ப்பு சொல்லாமல், கேள்விப்பட்டதன்படி தீர்ப்பு சொல்லாமல், திட்டமாய் விசாரித்து அறிந்து நீதியையும் நியாயத்தையும் எங்களுடைய சரீரத்தின் உடைகளாக நாங்கள் அணிந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. மென்மேலும் இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.